முன்னோர் வழிபாடு என்பது நிச்சயமாக அவசியம், மிக கண்டிப்பாக அமாவாசை நாளில் எல்லோருமே செய்தாக வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாசல்ல கோலம் போட்டா வீட்டுக்குள்ள பித்திருக்கள் வரமாட்டா, முன்னோர் வரமாட்டா என்றெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அமாவாசைனா நல்ல நாள், அன்னைக்குதானே ஆரம்பிக்க போறேன்னு சொல்றா இல்லையா, அந்த கருத்திலும் உண்மை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு அமாவாசையில கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க கூடாது. புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை துவக்குகிறேன்னு சொல்லிட்டு அமாவாசை நாளிலே செய்யக்கூடாது. அமாவாசை நாளிலே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னு சொன்னா, கள பலியை கொடுத்தார்கள். கள பலிக்கு தான் அது ஏற்ற நாளே தவிர ஒரு போரை கூட அன்றைய தினத்திலே துவக்கவில்லை. ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமாவாசை நாளில் வழக்கமான பூஜைகளை செய்யலாமா? அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாடு தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்வது உண்மையா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பலருக்கும் இதுபோல் சந்தேகம் என்பது இருக்கிறது. அமாவாசை நாள்ல வீட்டுல கோலம் போடக்கூடாது, வாசல்ல முதல்ல அந்த முன்னோர் வழிபாடு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கோலம் போடணுங்கிற மாதிரிலாம் தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமாவாசை நாளிலும் வழக்கம் போல் பூஜைகளை மேற்கொள்ளலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தினந்தோறுமே நித்திய கர்மானுஷ்டானம்னு சொல்லுவா தெரியுமா, தினந்தோறுமே காலையில் எழுந்ததும் ஸ்நானம் பண்ணிட்டு போய் சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அந்தனர் பிரிவினை சேர்ந்தவர்கள் அந்த சந்தியாவந்தனாதிகளை செய்து கொண்டிருப்பார்கள். எல்லோருக்குமே சந்தியாவந்தனம் என்பது உண்டு, ஆனால் இதை நடைமுறையில் பலரும் பின்பற்றுவதில்லை. ஒரு சில குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும்தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் தினந்தோறும் சூரிய வழிபாடு செய்பவர்கள் என்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தினந்தோறும் காலையில எழுந்த உடனே ஸ்நானம் பண்ணிட்டு அந்த சூரிய நமஸ்காரத்தை எல்லோருமே செய்ய வேண்டும். இது போக வீட்டுல ஒரு நித்தியப்படி பூஜைங்கிறத வச்சிருப்பா தெரியுமா, அதனையும் அமாவாசை நாளில் தயக்கமின்றி செய்யலாம். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தினந்தோறும் எப்படி பூஜை செய்கிறோமோ அதே போல அமாவாசை நாளிலும் பூஜைகளை செய்யலாம். அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மாத்தியான்னிக காலம் சொல்லுவா, குறைந்தபட்சமாக ஒரு 11 மணிக்கு மேல மறுபடியும் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த தர்ப்பணங்களை செய்பவர்கள் செய்ய வேண்டும். இது போக முன்னோர் வழிபாடு, முன்னோர்களுக்காக அமாவாசை அன்னைக்கு நாங்க இலை போட்டு படைக்கிறோம்னு சொல்றவாள்லாம் இருப்பா தெரியுமா, அந்த மாதிரி இலையை போட்டு படைத்தல் அப்படிங்கிறதெல்லாம் மத்தியான நேரத்திலே செய்ய வேண்டியது. முன்னோர் வழிபாடு என்பது நிச்சயமாக அவசியம், மிக கண்டிப்பாக அமாவாசை நாளில் எல்லோருமே செய்தாக வேண்டும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற வழக்கமான பூஜைகளையும் பூஜை அறையில் அவசியம் செய்ய வேண்டும். நம்ம டெய்லி நான் காலையிலேயே வீட்டுல விளக்கேற்றி பூஜை பண்ணிடுவேன்னு சொன்னா, அதே மாதிரிதான் அமாவாசை நாள்லையும் செய்ய வேண்டியது. வாசல் பெருக்கி வாசலிலே தண்ணீர் தெளித்து கோலத்தையும் போட வேண்டியது. அதுல எந்த சந்தேகமுமே கிடையாது. இதை யார் குழப்பினாலும், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவா, வாசல்ல கோலம் போட்டா வீட்டுக்குள்ள பித்திருக்கள் வரமாட்டா, முன்னோர் வரமாட்டா என்றெல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தினந்தோறும் எப்படி பூஜைகளை செய்கிறோமோ அதே போல அமாவாசை நாளிலும் தினசரி பூஜையை வழக்கம் போல் செய்து கொண்டிருக்கிற பூஜையை செய்ய வேண்டியது. அதே நேரத்துல ஒரு விசேஷமான பூஜை பண்றேன், நான் அன்னைக்குதான் ஸ்பெஷலா வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் பண்றேன், இல்ல ஒரு வீட்டுல ஒரு நவகிரக ஹோமம் பண்றேன்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே ஒரு சிறப்பு பூஜைகளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. ஆனால் தினந்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற பூஜைகளை தாராளமாக தயக்கமின்றி செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு மாத்தியான்னிக நேரம் சொல்லப்படக்கூடிய அந்த நேரத்திலே முன்னோர் வழிபாட்டினையும் மேற்கொள்ள வேண்டியது. இது போக நான் டெய்லியே சாயங்காலத்துல கோவிலுக்கு போவேன் சார் அப்படின்னு பழக்கம் வச்சிருப்பா தெரியுமா, டெய்லி சாயரக்ஷ சாயங்காலம் போய் இந்த சாயரக்ஷையில இந்த தீபாராதனையை பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு நினைக்கிறவா தாராளமாக அமாவாசை நாளிலும் வழக்கம் போல் அந்த சாயங்கால நேரத்திலே பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் செல்லலாம். இதுல முன்னோர் வழிபாடு என்பது கட்டாயம்தான். அமாவாசை நாளிலே எல்லோரும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. அதுக்காக நான் டெய்லி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போவேன்னு சொன்னா அந்த கோவிலுக்கு போகாமல் இருக்க வேண்டும் என்பது அங்கே தாத்பரியம் இல்லை. நிச்சயமாக தினந்தோறும் வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை செய்யலாம். அதே நேரத்திலே அமாவாசைனா நல்ல நாள், அன்னைக்குதானே ஆரம்பிக்க போறேன்னு சொல்றா இல்லையா,
அந்த கருத்திலும் உண்மை இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அமாவாசையை ஒரு சுப நாளாக, ஒரு நல்ல நாளாக, ஒரு சுப முகூர்த்த நாளாக கணக்கில எடுத்துக்கொள்ளவில்லை. என் பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கணும்னு சொல்லிட்டு அமாவாசையில கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்க கூடாது. புதுசா ஏதோ ஒரு விஷயத்தை துவக்குகிறேன்னு சொல்லிட்டு அமாவாசை நாளிலே செய்யக்கூடாது. அமாவாசை நாளிலே கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார்னு சொன்னா கள பலியை கொடுத்தார்கள். கள பலிக்கு தான் அது ஏற்ற நாளே தவிர ஒரு போரை கூட அன்றைய தினத்திலே துவக்கவில்லை. போர் துவங்குவதற்கு முன்னதாக அந்த களத்திலே பலியினை கொடுக்க வேண்டும். நம் பக்கத்திலிருந்து பெரிய இழப்பு எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அது போக நமக்கு வெற்றி என்பது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கள பலி கொடுத்தா இல்லையா, அது போன்று பலியை கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள். அதனால்தான் என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் பார்த்தோம்னா அமாவாசை அன்னைக்கு கடைக்கு வந்து இந்த பூசணிக்காய் சுத்தி உடைச்சிருப்பா. இந்த பூசணிக்காயை கூஷ்மாண்டம் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். அந்த கூஷ்மாண்டன் என்பது ஒரு அரக்கன், ஒரு அசுரனாக அவனை பாதித்து அது போன்ற தோஷங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்பதற்காக அதை பலியாக அந்த கூஷ்மாண்ட பலியினை இடுவார்கள். அந்த பூசணிக்காயை சுத்தி அமாவாசை நாள்ல பலி கொடுப்பாளே தவிர வேறு சிறப்பு பூஜைகளை மேற்கொள்ளக்கூடாது. மற்றபடி அமாவாசை நாளிலே வழக்கமாக செய்து கொண்டிருக்கிற அந்த பூஜைகளை செய்யலாம். அமாவாசை நாளிலே வீட்டு வாசலிலே கோலமும் போடலாம். இதிலே எந்த தவறும் இல்லை. இதனை சாஸ்திரம் வலியுறுத்தியே சொல்கிறது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.